ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டம் ஒழுங்கு மற்றும் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை போலீசில் சாதகமான மாற்றம் அவசியம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சமீபத்திய வரிகள் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன. டாக்டர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு. %44 தீர்வை வரி அமுலுக்கு வர இருக்கிறது. இதனால் நாடு பாதிப்புகளை சந்திக்கும். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. අපි පැහැදිලි කරා මේ වර්තමාන ආණ්ඩුවට කොහොම හරි මේ බරපතල තත්ත්වෙන් පාර්ලිමේන්තුවේ කිව්වා ඔව් අපි දූත කණ්ඩායමක් යවනවා. குர்நாகல் எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 உயிரிழப்பு. சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு பிணை. சீதுவை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழப்பு. உள்நாட்டுச் செய்திகள். சட்டம் ஒழுங்கு மற்றும் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை போலீசில் சாதகமான மாற்றம் அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது தொடர்பில் இலங்கை போலீஸ் மீது குடிமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனை பேணுவது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். களுத்தர கட்டுக்குருந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமில் நேற்று நடைபெற்ற 82வது அதிரடிப்படை பயிற்சி பாடநெறியை நிறைவு செய்தோர் வெளியேறும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தமது தொழில்துறைக்கு ஒருவர் எந்தளவு நியாயத்தை நிலைநாட்டியுள்ளார், கௌரவமளித்துள்ளார் என்பது அவரின் தொழில் வாழ்க்கையின் ஊடாக பிரதிபலிக்கிறது எனவும் அந்த தொழில் முறையை அடைந்து இந்த நாட்டுக்கு அவசியமான மாற்றத்தை ஏற்படுத்த பங்களிக்குமாறு பயிற்சி பெறும் இளம் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். பல துறைகள் வீழ்ச்சியடைந்துள்ள தருணத்தில் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் அதிகாரத்தை மாற்ற பிரஜைகள் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதன் மூலமாக மாத்திரம் ஒரு நாடு வெற்றி பெறாது என்றும் அனைத்து துறைகளிலும் சாதகமான மாற்றம் தேவை என்றும் சுட்டிக்காட்டினார். Specialized training exercise available only to elite and military needs. This demonstration involves execution of precise and सीमाओत्तुलती त्रस्तवादी तर्जनामुय वाहन गमन करने की कलावदा ආරක්ෂක දශකයේ සංග්‍රාමික යතුරුපැටි කණ්ඩායම අවශ්‍යතාව දැනීමත්ම පොලිස් විශේෂ කාර්යබලකාය විසින් 1986 වර්ෂයේදී ආරක්ෂක புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த துணை அமைச்சர் பெர்னாண்டோ, கடந்த 5 ஆண்டுகளின் தரவுகள் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறை 8% இருப்பதை குறிக்கிறது என்று குறிப்பிட்டார். ஆடைகள், உணவு மற்றும் 3 பிற பொருட்கள் அமெரிக்காவிற்கான மொத்த ஏற்றுமதியில் 85% என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். அவை வரிகள் மற்றும் வரிகளுக்கு உட்பட்டவை என்றும், ஆனால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சமீபத்திய வரிகள் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். உள்ளூர் வணிகங்கள் மீதான வரிகள் பாதகமான தாக்கத்தை நிவர்த்தி செய்ய தற்போதைய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை மற்றும் எதிர்வினை நடவடிக்கைகளை எடுத்தாக கூறி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஆதரித்தார்.
அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் இன்றிரவு மற்றொரு சுற்று விவாதங்கள் நடைபெறும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறினார். ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கும் வளம் பெறுவதற்கும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட அபிவிருத்தி அவசியம் என்பது முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட பொருளாதார உண்மையாகும். இதன் பிரகாரம் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச தொலைநோக்கு பார்வையுடன் 1990களில் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தார். முதல் கட்டமாக 200 ஆடை தொழிற்சாலை திட்டத்தை முன்னெடுத்தார். இத்தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் அரசாங்கத்தை இழிவுபடுத்தியவர்கள் இருந்த போதிலும் இன்று 3,50,000 பேர் நேரடியாகவும் 1 மில்லியன் பேர் மறைமுகமாகவும் இத்துறையில் வேலை வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பெறுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஸ்லாபம் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அமெரிக்காவின் ஏற்றுமதிக்கு அதிக வரி விதிப்பார் என்பதை சர்வதேச விவகாரங்கள் தொடர்பில் நன்கு புரிதல் கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி அறிந்து எச்சரிக்கை விடுத்தது. ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு இலங்கையும் கடுமையான வரி விதிப்பை எதிர்கொள்ளும் என்று அரசுக்கு நாம் விளக்கமளித்தோம். இலங்கை நாட்டின் ஏற்றுமதிக்கு 44% பரஸ்பர வரியை ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்தார். குருநாகல் கொழும்பு பிரதான வீதியிலுள்ள பெஹர பகுதியிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீப்பரவல் சம்பவம் குறித்து விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையை போலீசார் மற்றும் லாஃப் எரிவாயு நிறுவனமும் முன்னெடுக்கவுள்ளது. இந்த சம்பவத்தில் 4 உயிரிழந்ததுடன் 4 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு படுகாயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலையை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தீ விபத்து சம்பவத்தால் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் கொழும்பு பிரதான வீதியில் பெஹர பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று இரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 6000 லிட்டர் கொள்வனவு கொண்ட 2 எரிவாயு தொட்டிகள் உள்ளன. குருநாகலில் உள்ள ஒரு தனியார் துறை தொழிற்சாலையை சேர்ந்த லாரி ஒன்று 47 கிலோகிராம் கொள்வனவு கொண்ட எரிவாயு சிலிண்டர்களை நிரப்ப வந்தபோது தீ விபத்து ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் பெட்ரோல் நிரப்பு நிலையத்தின் மேலாளர், பெட்ரோல் சிலிண்டர்களை கொண்டு வந்த லாரியின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் சிக்குண்டவர்களின் உடல்கள் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் எரிபொருள் நிரப்ப வந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அவர் இன்று முற்படுத்தப்பட்ட போதே நீதவான் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இன்று இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரான சாமர சம்பத் தசநாயக்கவை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 5 சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்டார். மேலும் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யவும் உத்தரவிடப்பட்டது. 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக பணியாற்றிய சாமர சம்பத் தசநாயக்க அம்மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி மாணவர்களுக்கு பைகள் வழங்குவதற்காக ஒரு அரச வங்கியிடம் நிதியுதவி கோரினார். ஆனால் அந்த வங்கி அவரது கோரிக்கையை நிராகரித்ததை அடுத்து ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிரந்தர வைப்பு கணக்குகளை முன்கூட்டியே முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை எடுத்தார். இதன் காரணமாக மாகாண சபைக்கு 17.3 மில்லியன் ரூபாய்க்கு மேல் நட்டம் ஏற்பட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சீதுவ 18வது மைல் கம்பம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்தவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சீதுவை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த மாதம் 21ஆம் தேதி தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்திற்கு முன்பாக சிங்காசன வீதியில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று குறித்த சந்தேக நபர்கள் 2 சட்டத்தரணிகளுடன் கந்தர போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களில் ஒருவர் துப்பாக்கிதாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்கள் மனித படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26 மற்றும் 35 வயதுடைய கந்தர மற்றும் தேவேந்திரமுனை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவான் ஜயவீரவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது ஃபேஸ்புக் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில், பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. உங்களை இழந்தது மிகப்பெரிய இழப்பு. நீங்கள் விரும்பும் நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். சகோதரர் கோசல, உங்களுக்கு புரட்சிகரமான வணக்கம் என அந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கேகாலை தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன் ஜயவீரவின் மறைவினால் அரசியல் அமைப்பின் 66 உறுப்புரையின் பிரகாரம் 2025 ஏப்ரல் 6ஆம் திகதியிலிருந்து பாராளுமன்றத்தின் உறுப்புரிமையில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதற்கமைய அவர்களது மறைவு தொடர்பில் அனுதாபங்களை தெரிவித்ததோடு இந்த உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு பாராளுமன்றம் சார்பில் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் இது தொடர்பான அனுதாப பிரேரணை பிரிதொரு தினத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இலங்கையிலுள்ள அனைத்து பெண்களும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையவும் தங்கள் ஆற்றல்களை முழுமையாக பங்களிப்பதற்கும் ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பிலுள்ள கிங்ஸ்பரி ஹோட்டலில் நடைபெற்ற IMRA மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட IMRA சிறப்பு விருது விழா 2025 நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், நாம் இங்கு கூடியிருப்பது சாதனைகளை கொண்டாடுவதற்காக மட்டுமன்றி இலங்கை முழுவதும் உள்ள முஸ்லிம் பெண்களின் வியத்தகு பங்களிப்புகளை அங்கீகரிப்பதற்காகவும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சாதனை பெண்கள் தங்கள் ஆற்றல்கள், உறுதிப்பாடு மற்றும் சிறந்து விளங்குவதற்கான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த ஒரு தளத்தை வழங்க IMRA மன்றம் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டம் மற்றும் சுகாதார பராமரிப்பு முதல் கல்வி, ஊடகம் மற்றும் தொழில் முயற்சி வரை பல்வேறு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த பெண்கள் எமது சமூகத்தில் வெறும் பங்கேற்பாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அதன் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். ஏனைய பல துறைகளுக்கு மத்தியில் எமது கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் தொழில் முயற்சியாளர்களில் குறிப்பிடத்தக்க புத்தாக்கத்தையும் ஊக்கமளிக்கும் அர்ப்பணிப்பையும் நாம் கண்டுள்ளோம். சமூகத்தில் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் இந்த பெண்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளனர் என்பது தெளிவாகிறது. இது அவர்கள் தேர்ந்தெடுத்த தொழில்களில் எமது தேசத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக மாறுவதை காட்டுகிறது. முஸ்லிம் பெண்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்ற காலாவதியான கருத்தை அகற்றுவோம். வலிமை, ஞானம் மற்றும் கனிவுடன் முன்னணியில் உள்ளனர். அவர்கள் முன்மாதிரிகள். அவர்கள் தங்களது சமூகங்களுக்கு மட்டுமன்றி முழு இலங்கை தேசத்தையும் ஊக்குவிக்கிறார்கள். நான் புரிந்து கொண்டபடி IMRA மன்றத்தின் நோக்கம் இந்த சிறப்பு வாய்ந்த குழுவின் அசாதாரண திறமைகள் மற்றும் பங்களிப்புகளை கொண்டாடுவதன் மூலமும் அங்கீகரிப்பதன் மூலமும் எதிர்மறையான படிபார்ப்பு சிந்தனைகள் எவ்வளவு தவறாக வழிநடத்தும் என்பதை தெளிவுபடுத்துவதாகும். இதன் மூலம் பரந்த சமூகத்திற்கு முன்மாதிரிகளை உருவாக்குவதாகும். முஸ்லிம்கள் பற்றிய ஒருபடித்தான கருத்துக்களை அகற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் இலங்கையில் பொதுவாக பெண்கள் பற்றிய பல கருத்துக்களை பெண்ணின வெறுப்பு நம்பிக்கைகள் வடிவமைக்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் வீட்டு வன்முறை, இணைய துஷ்பிரயோகம், அரசியலில் மற்றும் அதிக அளவிலான முடிவெடுப்பதில் பெண்களின் குறைந்த பங்களிப்பு மற்றும் அரசியல் வர்த்தகம் அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் பெண்கள் மீதான கடுமையான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொள்ளும் போது இது தெளிவாகிறது. இதனை ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்தின் பிரச்சனையாகவன்றி ஒரு மொத்த சமூக பிரச்சனையாக அங்கீகரிப்பது முக்கியம். இதனை ஒரு இனக்குழுமத்தின் பிரச்சனையாக பார்ப்பதுவும் ஒரு படிவார்ப்பு சிந்தனையாகும். நாம் இச்சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட சாதனை
சாதனைகளை மட்டுமன்றி இலங்கை முஸ்லிம் பெண்களின் கூட்டு வலிமையையும் மீளாற்றலையும் கொண்டாடுகிறோம். ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு கிராமமே தேவை என்பது எங்களுக்கு தெரியும். பெண்களை மேம்படுத்துவதற்கு அதனை பார்க்கிலும் கூடிய ஆதரவு தேவை. இங்கு நாம் கொண்டாடும் இந்த அடைவுகள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கின்றன. அவை எதிர்கால சந்ததியினருக்கான பாதையை ஒளிரச் செய்கின்றன. நாம் முன்னேறி செல்கின்றோம் என்ற வகையில் ஒவ்வொரு பெண்ணும் தனது கனவுகளை தொடரவும் தடைகளை தகர்க்கவும் எமது இந்த அழகிய தேசத்திற்கு வளம் சேர்க்கவும் வலுவூட்டப்பட்டவர்களாக உணரும் ஒரு சூழலை உருவாக்கவும் நாம் தொடர்ந்து பாடுபடுவோம். இன்று நாம் கொண்டாடும் இந்த சாதனைகள் அனைவரையும் வலுவூட்டுவதையும் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதையும் உறுதி செய்வோம். இந்நிகழ்வில் மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப், முன்னாள் அமைச்சர் ஃபெரியல் அஷ்ரப் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஏராளமான தொழில் முயற்சியாளர்கள் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் பல விருதுகளை பல சந்தர்ப்பங்களில் சியத்த டெலிவிஷன் டெலிவக்கிய நிகழ்ச்சி பெற்றுள்ளது. இம்முறையும் 3வது தடவையாகவும் வருடத்தின் சிறந்த ஐகானிக் விருது எமது சகோதர தொலைக்காட்சியான சியத்த டெலிவிஷன் டெலிவக்கிய நிகழ்ச்சிக்கு கிடைத்தது. இம்முறை ஐகானிக் விருது வழங்கும் விழா பாங்காக் நகரத்தில் தாய்லாந்தின் இலங்கைக்கான தூதுவர் விஜயந்தி எதிரிசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது 2025 ஆண்டுக்கான புகழ்பெற்ற செய்தி அறிக்கைகளின் சிறப்பு நிகழ்ச்சிக்கான விருதை சியத்த டெலிவிஷன் டெலிவக்கிய நிகழ்ச்சிக்காக சியத்த தொலைக்காட்சி செய்தி பிரிவின் சிரேஷ்ட ஆலோசகரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான லால் ஹேமந்த் மாவளகி அவர்கள் பெற்றுக்கொண்டார். Ladies and gentlemen, the most popular news segment program in Sri Lanka on television, and it goes out to, let's put our hands together, none other than Theatre TV Televakia. I'd like to invite Mr. Lal Hemantha Mavalage to join us on stage to receive this prestigious award at the Iconic Awards 2025. සියත TV නාලිකාව පිළිබඳව කතා කරනකොට ටෙලිවැකියෙන් බොහෝ දෙනෙක් සියත හඳුන්වනවා. ඒ නිසාම සියතේ ටෙලිවැකිය ගැන කතා කරනකොට මේ ආදරණීය ජ්‍යෙෂ්ඨ උපදේශකතුමන් අපිව හඳුන්වා දිය යුතුම තමයි. ඒ නිසා අපි එතුමන් වෙනුවෙන් බැංකොක් අයිකොනික් අවෝඩ් 2025 සම්මානය මෙලෙසින් පුද කරන වගයි. The most popular news segment program in television, Theatre TV Televakia, Mr. Lal Hemantha Mavalage. இதேவேளை பிசினஸ் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் விருது வழங்கும் விழா கல்கிசையில் அமைந்துள்ள கல்கிச கிராண்ட் ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதன்போது சிறந்த சமூக கல்வி நிகழ்ச்சிக்கான ஜூரி விருது சியத்த தொலைக்காட்சியின் சியத்த டெலிவிஷன் டெலிவக்கிய நிகழ்ச்சிக்கு கிடைத்தது. இதன்போது செய்தி பிரிவின் உதவி முகாமையாளர் அஷிகா அனு மற்றும் காணொலி தொகுப்பாளர் போசிரிலால் சுபசிங்க விருதை பெற்றுக் கொண்டனர். The society educating program is from Theatre Television Televakia. Televakia is very much watched by most of the viewers. Congratulations. And now, ladies and gentlemen, இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகள் தொடர்பாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அமெரிக்க தூதர் ஜூலி சங் இருவரும் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பை பற்றிய தகவலை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அமெரிக்க தூதர் ஜூலி சங், இந்த கலந்துரையாடல் இலங்கை அமெரிக்க வர்த்தக உறவுகளை சமநிலைப்படுத்தும் நோக்கில் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். அதில் அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு ஒப்பான முறையில் பழைய வர்த்தக ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்வது முக்கியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தூதர் ஜூலி சங், சமநிலையான நியாயமான வர்த்தக உறவுகள் இரு நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு தற்போதைய வர்த்தக சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் ஒருமித்த பங்களிப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறைந்திருந்தாலும் மக்கள் தொகை இன்னும் அதிகரித்து வருவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டின் மக்கள் தொகை 2012 ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை விட 14,03,731
அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 2024 ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாட்டின் மக்கள் தொகை 2,17,63,170 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண ரீதியாக எடுத்துக்கொண்டால் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 28.1% என்ற மிகப்பெரிய மக்கள் தொகை மேல் மாகாணத்தில் வசிக்கும் அதே நேரத்தில் மிக குறைந்த மக்கள் தொகை 5.3% வடக்கு மாகாணத்தில் வாழ்வதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட மட்டத்தில் மக்கள் தொகை பரவலாக கருத்தில் கொள்ளும்போது அதிக மக்கள் தொகை கம்பஹா மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 24,33,685 ஆகும். இரண்டாவது இடத்தில் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் 23,74,461 பேர் வசிக்கின்றனர். அதன்படி இந்த 2 மாவட்டங்களிலும் மாத்திரம் தலா 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை வசிப்பதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் தொகையை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்த 4 விமான பயணிகளை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த 4 பயணிகளும் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 26, 28 மற்றும் 35 வயதான கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் கொண்டு வந்த 56,000 சிகரெட்டுகள் அடங்கிய 2,800 சிகரெட் அட்டை பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி 8 கோடி ரூபாய்க்கு மேல் என்றும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சிகரெட் தொகையுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மோடியுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் பற்றி அமைச்சர் விஜித்த ஹேரத் உரையாற்றிய பின் நான் எழுந்து கேள்வி எழுப்பினேன் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் செய்து கொண்டவை தீர்க்கமான ஒப்பந்தங்கள் அல்ல, அவை புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படியானால் அவற்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள், அதன் மூலம் முழு நாட்டிற்கும் நம்பிக்கை பெறுங்கள் என பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நீங்கள் இந்தியாவுடன் உடன்படிக்கை செய்ததன் மூலம் நாட்டை காட்டிக் கொடுப்பதாக எதிர்க்கட்சியில் சிலர் கூறுவதாக நீங்கள் இப்போது சொன்னீர்கள். நான் அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை. உண்மையில் நீங்கள் இன்று செய்துள்ள உடன்பாடுகளை கடந்த காலத்தில் நாங்கள் செய்ய முயன்ற போது நீங்கள் தாமன்று நாம் நாட்டை காட்டிக் கொடுத்து விட்டதாக சொன்னீர்கள் என மனோ கணேசன் தெரிவித்தார். மனோ கணேசனின் உரையின் பின் மீண்டும் எழுந்த அமைச்சர் விஜித்த ஹேரத் இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை சபையில் சமர்ப்பிப்பது தொடர்பில் இன்னும் சில தினங்களில் பதிலளிப்பதாக உறுதியளித்தார். மணல் அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து 1.5 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரனை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் 25 அன்று லஞ்ச ஊழல் புலனாய்வு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட வியாளேந்திரன் முதலில் ஏப்ரல் 1 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அவரது விளக்கமறியல் காலம் இன்று வரை நீடிக்கப்பட்டது. இதே வழக்கில் கடந்த ஆண்டு வியாளேந்திரனின் தனிப்பட்ட செயலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். தற்போது விசாரணைகள் தொடரும் நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 109 டிப்போக்களில் 55 டிப்போக்கள் நட்டத்தில் இயங்குவதாக, அதேவேளை 54 டிப்போக்கள் லாபம் ஈட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். நட்டத்தில் உள்ள டிப்போக்களை மேம்படுத்த பல புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நட்டத்தில் இயங்கும் 55 டிப்போக்களுக்காக பல புதிய நடவடிக்கைகள் பின்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திறமையற்ற முகாமையாளர்களை நீக்கி திறமையான டிப்போ முகாமையாளர்களை நியமித்தல், அதிகபட்ச அட்டவணைகளை இயக்குதல், பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளை குறைத்தல், ஊழியர்களை ஊக்குவிக்க சம்பளத்தை திருத்துதல், ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி பட்டறைகள் நடத்துதல், ஒவ்வொரு டிப்போவிற்கும் நாளாந்த இலக்குகளை வழங்குதல், பேருந்துகளின் எரிபொருள் நுகர்வை திறமையாக நிர்வகித்தல், வாங்கப்படும் பொருட்களின் தரத்தை தொடர்ந்து சோதனை செய்தல், டிப்போவின் செலவுகளை எப்போதும் கட்டுப்படுத்த தேவையான அறிவுரைகளை வழங்குதல், மாதாந்த கணக்குகளை ஆய்வு செய்து எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் டிப்போக்களில் இருந்து கூடுதல் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற பல நடவடிக்கைகளுக்கு தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன.
தென்கொரிய ஜனாதிபதி யுன் சுக் யோல் பதவி நீக்கத்தை அடுத்து புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக ஜூன் மாதம் 3ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலை நடத்தவுள்ளதாக தற்காலிக ஜனாதிபதி ஹன் டக்-சூ அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ராவில் 2 மணி நேர இடைவெளியில் 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த வகையில் வடக்கு சுமத்ராவில் பூமிக்கு அடியில் 65 கிலோமீட்டர் ஆழத்தில் நேற்று இரவு 7 மணியளவில் 5.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் இரவு 9 மணியளவில் 4.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவில் 5.8 என்ற அளவு மிதமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்பட்டாலும் அடர்ந்த மக்கள் தொகை பகுதிகளில் இது சிறிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் RN ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் சட்டமூலங்கள் ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வருவதாக ஆளும் கட்சியினர் புகார் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் சட்டமூலங்கள் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த ரிட் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதிகள் JP பார்திவாலா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. ஆளுநர் RN ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை. ஆளுநருக்கு என தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. பொதுவான விதியின்படி மாநில அரசின் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரையின்படி ஆளுநர் செயற்பட முடியும். ஆளுநர் தனது விருப்பப்படி செயல்பட முடியாது. அதற்கு அரசியலமைப்பு இடமளிக்கவில்லை. தமிழக சட்டசபையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 சட்டமூலங்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம். அதை ஜனாதிபதிக்கு அனுப்பியதும் சொல்லாது சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலங்கள் மீதான ஆளுநரின் செயல்பாடு ஏற்புடையதல்ல. ஒப்புதல் வழங்குவது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட பிரிவுகளை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு ஆளுநரின் செயற்பாடுகள் அரசியலமைப்பு சட்டப்படி வரையறுக்கப்பட்ட நோக்கத்திற்கு எதிராக உள்ளது. சட்டமூலங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்த முடியாது. அரசியலமைப்பு சாசனம் 200வது பிரிவின் படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும். அரசியலமைப்பு படியே ஆளுநர் செயல்பட வேண்டுமே தவிர அரசியல் சார்போடு செயற்படக்கூடாது. சட்டமூலங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆளுநர் 1 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு வழக்கு தனியாக விசாரிக்கப்படும். இவ்வாறு தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த 10 சட்டமூலங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கிறோம். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்டப்பிரிவு 142 படி உச்சநீதிமன்றம் அதிரடி அறிவித்துள்ளது. எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என குறிப்பிட்டு சட்டமூலங்களுக்கு உடனடி ஒப்புதல் வழங்கியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2025 இந்தியன் பிரீமியர் லீக்கில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 12 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் நடப்பு IPL தொடரில் பெங்களூரு அணியானது புள்ளி பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. இது 18வது IPL சீசனின் 4 போட்டிகளில் RCBயின் 3வது வெற்றியாகும். இதே நேரம் 2025 இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. நடப்பு IPL தொடரின் 22வது போட்டியான இந்த ஆட்டம் இன்றிரவு 7:30 மணிக்கு முல்லன்பூரில் உள்ள மகாராஜா யாதவேந்திர சிங் சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமாகிறது.
நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.